உங்களுக்கு ஒருத்தர் மேலே வெறுப்பு வந்தா, கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தவங்க மேலே தீராத பகை உருவாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தரோட சந்தோஷத்தை உங்களால் பார்க்கவே முடியலன்னா அவங்களுக்காக என்ன பண்ணுவீங்க? நேருக்கு நேர் நின்று பேசுகிற காலம்லாம் போய் இப்போது உங்களை காலி பண்ண நீங்கள் எது இழந்தா நீங்கள் துடிப்பீங்களோ, உயிரோடு தான் இருப்பீங்க, ஆனால் உங்கள் உயிரே உங்ககிட்ட பிரித்து எடுத்துட்டா நீங்கள் எப்படி துடிப்பீங்களோ அந்த மாதிரி செயல்கள் பண்ணுறது தாங்க இப்போதைக்கு பகை உணர்வில் இருக்கிற ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. என் பகைக்கு நான் என்ன தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான ஒரு தண்டனையை கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். நான் உங்களோட சக்தி ஃப்ரம் த ஹீலர் ஃபவுண்டேஷன். நெல்லையில் பால்வாடியில் படிக்கிறாங்க ஒரு 3 வயசு குழந்தைக்கு. சஞ்சய் அப்படின்னு இந்த குழந்தையோட பேர். சஞ்சய் காலையில் போயிட்டு அவர் விளையாடுறாரு. எப்பவும் போல் வீட்டில் அந்த மண்ணு கிண்ணெல்லாம் வச்சு சொப்புலாம் வச்சு விளையாடிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணுமே, எங்கடா பையன் இன்னும் காணும்னு சொல்லிட்டு அம்மா தேடுறாங்க, கூப்பிடுறாங்க. பார்த்தா குழந்தை விளையாடுன இடத்துல காணும். வீடு வீடாக போய் தேடுறாங்க. என்ன இங்கே வந்தானா, சஞ்சய் இங்கே வந்தானா, அங்கே வந்தானா, எங்கெங்கெல்லாம் குழந்தை போய் விளையாடுவானோ, உட்காருவானோ, சாப்பிடுவானோ, எல்லா வீட்லையும் இல்லைம்மா இங்கே குழந்தை வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பதட்டம் அதிகமாகுது. அப்பாவும் அம்மாவும் தேடுறாங்க அந்த குழந்தைய, அந்த குடும்பமே தேடுது, ஃபேமிலியை தேடுது, குழந்தை கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு நாள் பூரா ஒரு குழந்தைய காணும்னு துடிக்கிற அந்த தாயோட உள்ளத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வலியும் வேதனையும் ரொம்ப தெளிவாக புரியுங்க. போய் பார்த்தா அந்த குழந்தை ஒரு வீட்டோட வாஷிங் மிஷினில் ஒரு கோணி பையில கட்டி மூச்சு விட முடியாத துடிச்சு அந்த குழந்தை இறந்து போயிருக்குங்க. பாவம், அந்த குழந்தைய எப்போ போட்டிருப்பாங்களோ, எப்படி இந்த குழந்தைய சித்திரவதை அனுபவிச்சுன்னு சொல்லிட்டு துடிச்சு பயங்கரமான ஒரு வெறி அந்த பேரண்ட்ஸுக்கு, அந்த குழந்தையோட அம்மாவுக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைய சுமந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து அடுத்த இதில் செக்கப்லேருந்து ஸ்கேன்லேருந்து அந்த 5ஆவது மாதத்துலேருந்து 6ஆம் மாதத்துலேருந்து அந்த வளகாப்பு ப்ராசஸ்லேருந்து அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கப்புறம் 1 வயசு இருக்கும். அவ்வளோ பெரிய போராட்டம் அந்த குழந்தைக்கு. குழந்தைங்களுக்கு இந்த வலி புரியுமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு அம்மாவுக்கும் இந்த வலி தெரியும். சில நேரங்களில் அப்பாவோட வலி இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை வளரும் போது ஒரு சின்ன ஜுரமோ இதுவும் வந்துருச்சுன்னா நைட்டு பூரா அந்த குழந்தையோட உட்காந்து தைலம் தேய்ச்சி விட்டு ஒரு 3 வயசு வரைக்கும் அந்த குழந்தை தாங்க, அந்த 3 வயசு குழந்தை அது வளர்ந்த மாதிரி தெரியும் பிறருக்கு. ஆனால் பயங்கரமான குழந்தை. இந்த குழந்தை எப்படிங்க கொல்ல மனசு வந்துச்சு? யாருங்க இந்த குழந்தைய கொன்னா? யாருங்க? பல வருஷமாக இவங்க மேலே பகையாக இருக்கிறவங்களா, இல்லை தெரியாதவங்களா, இல்லை யாரோ ஒருத்தரா, இல்லை குழந்தைய கடத்துறவங்களா? அப்படிலாம் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப பழகின எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு அக்காங்க. அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்தே வளர்றதை பார்த்து அந்த குழந்தையா பார்த்துட்டு இருந்த அந்த அக்காவுக்கு எப்படிங்க துடிக்க அந்த குழந்தைய ஒரு கோணி பையில போட்டு கொல்ல மனசு வந்துச்சு? யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கும். இப்போ போலீஸ் இதை கண்டுபிடிக்குது, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் வருதுங்க. என்ன அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, எதிர் வீட்டில் இருந்த அம்மாவுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி குழந்தை இறந்துருது. அவங்க அந்த ஃபீலிங்கில் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், எதிர் வீட்டில் இருக்கிற சஞ்சயோட அம்மா ரம்யா தான் என்னோட குழந்தை இறந்ததுக்கு முக்கியமான காரணம். சூனியம் வச்சுட்டாங்க என் வீட்டுக்கு, என் குழந்தைய சூனியம் வச்சுட்டாங்க, அதனால தான் என் குழந்தை இறந்துருச்சு, அதுக்கு பழி தான் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மேலே இருந்த பகையை அந்த குழந்தை மேலே ஷிஃப்ட் பண்ணி அந்த குழந்தைய அடுத்த ஜென்ரேஷனில் நல்லா வர வேண்டிய குழந்தைய ஒன்றுமே இல்லாத பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு குழந்தைங்க, ரம்யாக்கும் விக்னேஷ்க்கும். எப்படிங்க இந்த மனசு கேட்கும்? கதறாங்க அந்த அம்மா, வெளியே நின்று அழுகுறாங்க, அடிச்சு அழுகுறாங்க. என்னங்க பண்ண முடியும்? போன உயிரை திருப்ப முடியாது. அதில் என்ன காரணம்? எப்படி அந்த அம்மாவால் இந்த குழந்தைய கொல்ல மனசு வந்துச்சுன்னு கேட்டால் பகை. நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பகை அடுத்தவங்களை அழிக்கும்ன்றது நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் உண்மையாகவே பகை யார் பகை உணர்வோடு இருக்காங்களோ அவங்கள தான் அங்கே அழிக்குது பகை. யோசிச்சு பாருங்க, இப்போ ஜெயிலில் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைய இல்லாத அந்த வலி அந்த குடும்பத்துக்கு யாருக்கு நிம்மதி இங்கே கிடச்சிதுன்னா யாருக்குமே இல்லைங்க. பகை யார் காட்டினாங்களோ அவங்களுக்கும் நிம்மதி இழந்துரும், எதிராளிக்கும் நிம்மதி இழந்துரும், உலகத்துக்கே நிம்மதி இழந்துருங்க அந்த பகையோட இருந்தோம் அப்படின்னா. இப்போது இதில் நம்ம என்ன கற்றுக்கணும்னா, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம், கோவம்னு ஒன்று வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், வெறுப்புன்னு ஒன்று வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? எதிர்க்கெல்லாம் உட்காந்து வீட்டிலலாம் இருக்க முடியாதுங்க. ஒன்று விலகிடணும், இல்லை விளக்கிடணும். ஒன்று உங்களுக்குள்ளே இருக்க வெறுப்பை விளக்கிடணும், இல்லை நீங்கள் விலகிடணும்.
இன்னைக்கு இந்த ரம்யாவும் விக்னேஷும் அழுகுற இந்த கண்ணீரோட வலி வந்து இந்த சாபம் வந்து 7 ஜென்மத்துக்கு தொடருங்க, விடாதுங்க. ஒரு குடும்பத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அந்த குருவி கூட்ட கலைக்கிற மாதிரி ஒரு பெயின் எதுவுமே இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுற அந்த எண்ணத்தை நமக்குள்ளே வளர்த்துப்போங்க. என்னங்க பெரிய வாழ்க்கை, என்னங்க பகை, என்னங்க நம்ம குழந்தை தான் இறந்து போச்சு, அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைய தன்னோட குழந்தைய மாதிரி பார்த்தா என்னங்க கெட்டு போயிட போகிறோம்? விட்டு கொடுத்து போனால் என்னங்க தப்பு? தண்டனை அனுபவிக்கிறாங்க பாருங்க. இந்த தண்டனையோட மோசமான ஒரு தண்டனை இருக்கு, உள்ள அழுவும் பாருங்க ஒரு தண்டனை. நிச்சயமா இந்த செயலை பண்ண அந்த அம்மா போலீஸ் விசாரணையில் இருக்காங்க. போலீஸ் சட்டம் அவங்களோட செயல் அங்கே பண்ண போகிறாங்க. ஆனால் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இந்த வீடியோ பார்க்குற நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்குமே அடுத்தவங்க மேலே பகையை வைக்காத. ஒன்று. அடுத்தது, உன் லைஃப்பில் நடக்கிற தேவையில்லாத அசம்பாவிதத்துக்கும், ஆக்சிடென்ட்டுக்கும், தவறான விஷயங்களுக்கும், உன்னோட வலிக்கும் பெயினுக்கும் அடுத்தவங்களை பழி சொல்லாத. 2. 3வது, என்றைக்குமே ஒரு கோபம் உனக்கு வரும்போது, வெறுப்பு வரும்போது, நிதானமாக பொறுமையாக ஒரு முடிவு எடுக்கும் போது நிச்சயமாக தண்டனை இல்லாத வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கான வழி உனக்கு கிடைக்கும். 3. 4வது விஷயம் எது அப்படின்னா, அன்பு கொடுத்து என்றைக்குமே அழிய மாட்டேன், ஆனால் பகை கொடுத்தனா நிச்சயமாக உன்னை முதல்ல அழிக்கும். 5வது விஷயமா உனக்குள்ளே கற்றுக்கும், என்றைக்குமே இந்த லைஃப் ஒன்ஸ் தான், திருப்பியெல்லாம் நம்ம பிறக்க மாட்டோம். இந்த பூமியில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே அரவணை நேசி அவங்கள ஏற்றுக்கோ, நிச்சயமாக வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும். சரி, இப்போ இந்த செயலை செஞ்ச தங்கம்மாள் எந்த மனநிலையில் இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தங்கம்மாளுக்கு வந்து தன்னோட இழப்பு, குழந்தையோட இழப்பு, தான் குழந்தை இல்லாத இருக்கிற அந்த வலி வேதனை ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த வலி வேதனையை எதிரிக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த வலியை அங்கே கொடுக்கும் போது இந்த செயலை பண்ணுறாங்க, அந்த குழந்தையோட உயிரை எடுத்துடுறாங்க. இது பேர் பகையில் செஞ்சாங்கலாம் தாண்டி இவங்க ஒரு கொலை செஞ்சுட்டாங்கன்றது தான் இந்த பேர். இப்போ இவங்க லைஃப்ல நடக்க போற பக்க விளைவுகள் தங்கம்மாள் சகோதரிக்கு என்னவா இருக்க போகுது? 1, இந்த ஒட்டுமொத்த ஊரும் அவங்கள வெறுக்கும். அவங்க என்னதான் குழந்தைய இழந்து, அவங்களுக்கு ஒரு குழந்தை இழந்திருக்காங்க, அந்த குழந்தை இழந்து அந்த வழியில இருந்தாலும் இப்போ அந்த வழியை பற்றிலாம் மக்கள் பேச மாட்டாங்க. இவங்க தப்பு பண்ணிட்டாங்களேன்றதான் இந்த உலகம் பேச போகுது, ஊர் பேச போகுது, நம்ம நாடு பேச போகுது. ஸோ ஒட்டுமொத்த ஊரும் இவங்கள எதிரியா இப்போ பார்க்க போகுது, தப்பு பண்ணிட்டாங்கன்னு பார்க்க போகுது, கருணையாக பார்க்க போகிறது இல்லை. அடுத்தது, இந்த தங்கம்மாள் இப்போ ஜெயிலுக்கு போயிடுவாங்க. சட்டம் என்ன செய்யுமோ அதெல்லாமே செய்யும், அவங்களுக்கான தண்டனை எல்லாமே நிறைவேற்றப்படும். இவங்க வந்து அதுக்கான வக்கீலை வச்சு இவங்களோட நியாயத்தை சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். இதுக்கான செலவு, ஒரு பணம் நஷ்டம். அடுத்த பக்கம் ஊரில் மரியாதை போச்சு, அது ஒரு நஷ்டம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க குடும்பத்தில் தங்கம்மாள் அம்மாவை நேசிக்கிறவங்க எல்லாரும் தங்கம்மாள் இப்போ பிரியணும். இப்போ யோசிச்சு பாருங்க, இவங்க குழந்தைய பிரிஞ்சுட்டு எதிர் வீட்டில் இருக்கிற குழந்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிச்சுட்டு யார் உண்மையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட குடும்பத்துக்கிட்ட இருந்து இவங்க பிரிகிறாங்க. அது பெரிய சோகத்தை தன்னோட குடும்பத்துக்கு தராங்க. அது மட்டுமா தராங்க, தலகுனியும் தராங்க. கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இந்த குழந்தையும் இறந்துருக்காது, இவங்களும் நல்லா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. இப்போ என்ன ஃபைனலாக நடக்க போகுதுன்னா, அவங்க மனசுல ஏற்கனவே குழந்தை இழந்திருக்கிற இந்த வழியில குடும்பத்தையும் இழந்து, வீடை இழந்து, மரியாதை இழந்து, இந்த கோபம், இந்த வெறுப்பு, இந்த குணத்தை விதைச்சு என்ன அறுவடை பண்றாங்க? திருப்பியும் வலி, வேதனை, நஷ்டம், அவமானம். இதனால தாங்க நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு விஷயத்தை யோசிச்சு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் ஹாப்பியாக இருப்பீங்க. புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம மனசை நிறைவாக வச்சுக்கிறதுக்கான செயல்களை பண்ணுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி.